வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரெயினில் வந்துட்டு பாதுகாப்பாக பயணம் செய்வது எப்படி, எந்த ஒரு பயமே இல்லைங்க. நடுராத்திரியோட பெண்கள் வந்துட்டு இந்த முறைப்படி நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆபத்தும் வராது. பத்திரமா நீங்கள் ஊர் போய் சேரலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னால் எனக்கு பண்ணக்கூடிய ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் இது மாதிரி தனியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வாய்ச்சதுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஊரில் நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, நம்மளோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க. நம்ம இப்போ வந்துட்டு வேலை விஷயமாக நம்ம வெளியூர்களில் வந்து செட்டில் ஆகிருக்கோம், வேறு ஊர்களுக்கு போயிருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியலை, ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டு, நம்ம வந்து நாமளாக விரும்பி வந்து இந்த பயணங்களை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. தனியாக இரவில் பயணம் செய்வது இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் நம்மளுக்கு. எனக்கெலாம் நிறைய நேரம் இருந்திருக்குங்க. ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே, ஐயோ ஊரில் யாருக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு அப்படியே என்னமோ ஏதோ நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி சில சந்தர்ப்பங்களும் நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்துட்டு சாயங்காலம் 6 மணி ஆனால் வீட்டை விட்டே வெளியே வராத ஆள் மதுரையில் இருக்கும்போது. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ தனியாக பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காலம் நம்மளை வந்துட்டு எப்படியெல்லாம் மாற்றுது பாருங்கள் வந்திருக்கு. அப்போ வந்து என்னை வந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவாங்க. வீட்டிலேருந்து வந்து அவங்க என்னை ஏற்றி விட்டுறாங்களா, ஏற்றி விட்டுட்டா நான் தனியாக என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், போய் உக்காந்துறேன். பெரும்பாலும் வந்துட்டு ரிசர்வேஷன் செய்யப்படாத சமயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் சில சமயங்களில் ரிசர்வேஷன் பண்ணியுமே வந்துட்டு தட்கலில் போட்டுமே யாருக்காச்சும் உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னால் தட்கலில் புக் பண்ணியுமே இது மாதிரி போயிருக்கேன். அது மாதிரி அன்ரிசர்வ்டில் இது வரைக்கும் போனது இல்லைங்க. அப்படி ரொம்ப அர்ஜென்ட், யாருக்கோ ஒரு உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி சமயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பஸ்ஸில் தாங்க. அந்த மாதிரி பஸ்ஸில் போன பயணங்கள்லாம் அந்த மாதிரி பயணங்களாக தான் இருந்திருக்கு. எனக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே நம்ம வந்துட்டு யார்ட்டையும் பேச்சு கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடணும். அதே மாதிரி நம்ம பாத்ரூம் எந்திரிச்சு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நடுராத்திரிலே எப்போயோ பாத்ரூம் எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில சமயங்கள் அந்த பாத்ரூம் பக்கத்துலலாம் ஆள் உட்காந்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த கதவுலாம் ஒரு சில நேரத்தில் திறந்துருக்கும். அந்த ட்ரெயினோட கதவுகள்லாம் திறந்துருக்கும். பாத்ரூம் போகிற வழியில் அதை தாண்டி தான் நம்ம போகணும். அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப கவனமாக எதையாச்சும் பிடிச்சிக்கிட்டே நம்ம போகணும். இன்னொன்று வந்துட்டு அது பக்கத்தில் ஆள் யாராச்சும் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக போகணும். யாரையுமே இந்த காலத்தில் வந்துட்டு நம்ப முடியலைங்க. வெளி உலகத்தில் இருக்கவங்கள. நல்லவங்க நிறைஞ்ச உலகம் இது. என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல மனிதர்கள் நிறைய வந்திருக்காங்க. ஆனாலுமே எல்லாரையும் நம்புறதுக்கு இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் நாம் வந்துட்டு தனியாக தான் போகக்கூடிய சமயங்களில் நம்ம பாத்ரூம் போகும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட லக்கேஜெலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நகைகள்லாம் நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு போகக்கூடாது. நான் எக்காரணத்தை கொண்டும் கழுத்தில் நகைகளை போட்டுக்கிட்டு போக மாட்டேன். ட்ரெயினில் வந்துட்டு நடுராத்திரிலாம் வந்து காட்டுக்குள்ளேலாம் வந்து சிக்னலுக்காகலாம் நிற்கும் இல்லையா, அப்போல்லாம் வந்து நம்ம அந்த நகைகளை போட்டுட்டு போகிறது வந்துட்டு சேஃப்டி கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நகைகளை வந்துட்டு நீங்கள் அந்த ரயில் பயணத்தில் தவிர்த்துறது நல்லதுங்க. இந்த மாதிரி சமயங்களில் யாராச்சும் நல்ல பேச்சு கொடுப்பாங்க, நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்மளை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸ் யாரும் முன்பின்னு அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இப்போலாம் வந்துட்டு ரிசர்வேஷன் பெட்டி வந்துட்டு ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்குது. அப்பப்போ வந்து போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலை. யாரோ உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால். இது மாதிரி சமயங்களை வந்துட்டு நான் வந்து தனியாக பயணம் பண்ணும்போது பூரா இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. நம்மளோட உடைமைகளையும் பத்திரமா வச்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.